ආත්මව කැදවා තිබෙනවා අපේ ජීවිතයේ අරමුණු වලින් ඔබට තිබෙන්නා වූ අරමුණු දෙසා ජීවත් වෙන්න. ஆகவே ஆண்டவர் எங்களை அழைத்திருப்பது எங்களுக்கு இருக்கிறதான நோக்கங்களுக்கு அடுத்ததான நோக்கங்களுக்கு கொண்டு செல்வதற்கு. සාමාන්‍ය ලෞකික මිනිසයා හැමදාම වෙහෙසෙන්නේ ඒගොල්ලන්ගේ දේ ඉෂ්ට කරගන්න. சாதாரணமான ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவது தன்னுடைய காரியங்களை செய்து கொள்வதற்காக. ඒ අයගේ සිහින සැබෑ කරන්න. அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. අපිත් එහෙම කාලයක් ගියා. நாங்களும் அப்படியாப்பட்ட நாட்களிலே கடந்து சென்றோம். නමුත් දැන් ஆனால் இப்பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මුණ ගැසුණායින් පස්සේ இயேசுவை சந்தித்ததற்கு பின்பதாக අපිට ස්වර්ගික බලාපොරොත්තුවක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு பரலோகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ඒ නිසා அதன் நிமித்தமாக අද අපි ජීවත් වෙන්නේ අපේ අරමුණු ඉෂ්ට කරගන්න විතරක් නෙවෙයි. ஆகவே நாங்கள் இருப்பது எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, මීට වඩා දෙයක් තිබෙනවා. அதற்கு விட மேலான ஒரு காரியம் உண்டு. එමෙන්ම අපි ජීවත් වෙන්නේ අපි උදෙසා නෙවෙයි. ஆகவே நாங்கள் வாழ்வது எங்களுக்காக மாத்திரமல்ல, දෙවියන් වහන්සේට මහිමය ගෙන දෙන්න. ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට මහිමය ගෙන දෙන ජීවිතයක් වේවා. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். මිත්‍රය අපි කිතුණුවන්. நண்பர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். අපි යන තැන අපි ඉන්න තැන අපි වැඩ කරන තැන මේ ගුණාංග පේන්න තියෙන්න ඕනේ. நாங்கள் செல்லுகிற இடங்கள்ல, எங்களுடைய தொழில் செய்கிற இடங்கள்ல எங்களுடைய இந்த குணாதிசயம் வெளிப்பட வேண்டும். අද අපි දූතනය ගැන කතා කරනවා. இன்றைக்கு நாங்கள் இந்த திருத்தூது பணியை குறித்து பேசுகிறோம். යේසුස් වහන්සේ යොහන් 20:21 කිව්වා පියාණන් වහන්සේ මාව එව්ව ආකාරයෙන් මම නුඹව යවනවා. யோவான் புத்தரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. තව විදිහකින් කියනවා නම් දූතනය අපට විකල්පයක් නෙවෙයි. இன்னொரு முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பதில் அல்ல எங்களுக்கு திருத்தூது பணி என்பது. යේසුස් වහන්සේගේ වචන වලට අනුකූලව නොයවපු කිතුරුවෙක් නැහැ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இல்லை. නමුත් යම් වියවුල්තාවයක් තියෙනවා. ஆனால் ஒரு குழப்பம் காணப்படுகிறது, අපහැදිලිතාවයක් තිබෙනවා. ஒரு தெளிவில்லாமை காணப்படுகிறது. අපි සමහර කලකට දූතනය මේ දේවල් කතා කරාම දැන් මේ රටවල් වල මේ කොඩි ටික දැක්කම අපි හිතනවා දූතනය කියන්නේ නැවක හෝ මේ ප්ලේන් එකක නැගලා දුර පළාත දුර රටකට යන එක ගැනයි කියලා. நாங்கள் அநேக நேரங்களில் இப்படியாப்பட்ட கொடிகளை போட்டிருப்பதன் முன் நாங்கள் நினைக்கிறோம் திருத்தூது பணி என்று சொல்லும்போது ஏதோ ஒரு கப்பலிலேயோ விமானத்திலேயோ பயணம் சென்று நாங்கள் அங்கு ஊழியம் செய்வதென்று. ඔව් ඒකත් වෙන්න ඕනේ. ஆம், அதுவும் நடக்க வேண்டும். මම විශ්වාස කරනවා ඒකත් මේ සභාව තුලින් වෙයි කියා. நான் விசுவாசிக்கிற இந்த சபையிலே அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி. නමුත් ஆனாலும் තව පැත්තක් තිබෙනවා. இன்னொரு பக்கம் இருக்கிறது. අපි දූතනය ගැන කතා කරනකොට நாங்கள் திருத்தூது பணியை குறித்து අපි பேசும்போது හිතනවා මේක මේ පාස්ටර්ස්ලටයි ෆුල් ටයිම් අයටයිනේ අපිට නෙවෙයි. இது போதகர்களுக்கும் ஃபுல் டைமர்ஸ்க்கு மாத்திரமே இருக்கிற காரியம், எங்களுக்கு அல்ல என்று சொல்லுவோம். අපි ඒගොල්ලන්ව යවමු. நாங்கள் அவர்களை அனுப்புவோம். ඕගොල්ලන් යන්න බ්‍රදර්. நீங்கள் செல்லுங்கள் பிரதர், ඔය යන්න පාස්ටර්. நீங்கள் செல்லுங்கள் போதகரே. අපි ඉන්නම් යාත්‍රාවෙන් සපෝට් එක දෙන්න. நாங்கள் ஜெபத்திலே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டை தருகிறோம். ඕගොල්ලන් වනේ කැඳවලා තිබෙන්නේ මේ දේ කරන්න. ஆண்டவர் உங்களைத்தானே அழைத்திருக்கிற இந்த காரியத்தை செய்வதற்கு. අපි දූතනය ගැන කතා කරනකොට நாங்கள் திருத்துது பணியை குறித்து பேசும்போது අපි ඉන්නේ වෙන තැනක. நாங்கள் நிற்பது வேறொரு இடத்திலே. අපි වෙන කාමර ඉස්සරහට තල්ලු කරන්නේ. நாங்கள் மற்றவர்களை முன்பதாக தள்ளுகிறோம். අද අපි පොඩ්ඩක් මේක වෙනස් විදිහකට බලන්න යනවා. இன்று நாங்கள் இதை சற்று வித்தியாசமான முறையிலே பார்க்க போகிறோம். ඇත්තටම දෙවියන් වහන්සේ ඔබගෙන් මගෙන් මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? உண்மையிலேயே தேவன் எங்களிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? මේ සියල්ලෙහි අර්ථය මොකක්ද? இது எல்லாவற்றிலே இருக்கிறதான ஒரு அர்த்தம் என்ன? මම කතා කරන්න යන දේ පදනම් කරගන්නේ විශේෂම කාරණා දෙකක් කරුණු කරගෙන. நான் கலைக்க போகிற காரியம் எல்லாவற்றிலும் பிரதானப்படுத்த போவது இரண்டு காரியங்களை குறித்து. ගෝලියෝ යේසුස් වහන්සේගේ ඉගැන්වීම් වලට සවන් දුන්නා. சீஷர்கள் இயேசுவுடைய படிப்பித்தலுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ගෝලියන්ට ප්‍රශ්න පැන නැගුණා. சீஷர்களுக்கு அநேக கேள்விகள் எழும்பினது. ස්වාමීනි ඔබ හුඟක් දේවල් කියනවා. ஆண்டவரே, நீங்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறீர்கள். මොකක්ද වැදගත්ම දේ? என்ன காரியம் முக்கியமானது? ඔබ නොයෙක් දේවල් මෙතන අපට උගන්වනවා, කතා කරනවා, අභියෝග කරනවා. நீங்கள் அநேக காரியங்கள் எங்களுக்கு சவால் கொடுக்கிறீர்கள், கற்றுக் கொடுக்கிறீர்கள், அநேக காரியங்களை செய்கிறீர்கள். තව විදිහකින් මම හිතනවා ගෝලියෝ ටික පොඩ්ඩක් වියවුල් වෙන්න ඇති. இன்னொரு முறையிலே சொல்லுவோம் என்றால் சீஷர்கள் சற்று குழப்பம் அடைந்திருக்கலாம். ඊට පස්සේ උන් අහනවා කියන්න අපිට. ஆனால் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், මොකක්ද වැදගත්ම ආඥාව? எது உண்மையான ஒரு கற்பனையா இருக்கிறது? යේසුනේ එකක් කියන්න. ஆண்டவரே ஒன்று சொல்லுங்கள். යේසුස් වහන්සේකට පිළිතුරු දෙනවා. இயேசுவானவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். තමාගේ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. தன்னுடைய தேவனுக்கு அன்பு செலுத்து.
තමගේ සහෝදරයට ප්‍රේම කරන්න. தன்னுடைய சகோதரனுக்கு அன்பு செலுத்து. එච්චරයි කතාව. அவ்வளவுதான் கதை. ආමේන්. ஆமென். හරි සරලයි නේද? மிகவும் லேசான ஒரு අපිට காரியம். වැඩි විකල්ප නැහැ. எங்களுக்கு வேற வழி இல்லை. අපි දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා නම් நாங்கள் தேவனை அன்பு செலுத்துவோம் என்றால் මගේ සහෝදරයට ප්‍රේම කරන්න නැතුව ඉන්න බෑ. என்னுடைய சகோதரனுக்கு அன்பு செலுத்தாமல் இருக்க මගේ முடியாது. අසල්වාසීට ප්‍රේම කරන්න නැතුව ඉන්න බෑ. என்னுடைய அயலானுக்கு அன்பு செலுத்தாமல் இருக்க එහෙම முடியாது. ඉන්නව නම් කිතුණු ජීවිතයට පරස්පරයි. அப்படி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முரணான ஒரு காரியம். උන්වහන්සේ මෙතන කාරණා දෙකක් ඉස්මතු කරනවා. ஆண்டவர் ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். කොහොමද අපි ජීවත් වෙන්න ඕනේ? நாங்கள் எப்படி வாழ வேண்டும், මොනවද අපි කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும். ඒ වගේම අපි හොඳින් දන්නවා තව පැත්තක්. இன்னொரு காரியம் நன்றாக தெரியும். යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ථ වෙන්න කලින් ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ඕලයන්ව කැඳවලා சீஷர்களை அழைத்து මහා නියෝගය දෙනවා මතෙව් 28. மத்தேயு 28 பெரிய கட்டளையை கொடுக்கிறார். ගොස් ගෝලයන් කරන්න. உலகமெங்கும் சென்று சீஷராக்குங்கள். සියලු ජාතීන් எல்லா ஜாதிகளையும் සියලු මනුෂ්‍ය කොට්ටාශය எல்லா மனுஷர்களையும் ඒට කීකරුවන්න. அதற்கு கீழ்ப்படியுங்கள். ඒ අයටත් කීකරු වෙන්න උගන්වන්න. அவர்களுக்கும் கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள். මම නුඹ සමග සිටිනවා. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். හalleluya. ஹalleluya. මට ඇහෙන්නේ හalleluya. ஹalleluya. මේකයි අපේ පදනම. இதுதான் எங்களுடைய ஒரு காரணமாக இருக்கிறது. දැන් බලන්න යනවා බයිබල් කොටස දිහා පෙරලන්න යනවා. நாங்கள் இந்த காலவேளை சில வேதாகம பகுதிகளுக்கு கூட கடந்து செல்ல போகிறோம். යෙසායා පොතේ 41 වෙනි පරිච්ඡේදයේ 17 සිට 20 දක්වා කවුරු හරි කියවනවාද? எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 17 தொடக்கம் 20 வரைக்கும் நாங்கள் எடுத்த ஒருவர் வாசிப்போமா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கோணியுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவனந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். ஆமென். ඒ වගේම අපි කියවමු මතෙව් 9:35 සිට 38 දක්වා. அதே போல நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 9வது அதிகாரம் 35 தொடக்கம் 38 வரை. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகி இருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாயும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்பு வேலைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். මොකද්ද මෙතන කියන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்திலே? දෙවියන් වහන්සේ අපට කතා කරනවා. தேவன் எங்களோடு பேசுகிறார். මේ මනුෂ්‍යගේ වචනයක් නෙවෙයි. இது மனுஷருடைய வார்த்தை அல்ல. දෙවියන් වහන්සේ කතා කරලා කියනවා පළවෙනියෙන්ම 17 වෙනි පදේ. தேவன் முதலாவது கூப்பிட்டு பேசுகிறார் 17வது வசனத்திலே. අවශ්‍යතාවයෙන් පෙළෙන මනුෂ්‍යයන්ගේ තත්වය සම්බන්ධව විග්‍රහයක්. தேவையோடு இருக்கிற மனிதர்களை குறித்ததான ஒரு கதையை. මේ අපි නෙවෙයි දෙවියන් වහන්සේට කියන්නේ. இது நாங்கள் அல்ல தேவனிடம் சொல்லுவது. දෙවියන් වහන්සේ අපිට කියනවා. தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார். දුකී පීඩිත සෙනග පිළිතුරක් සොයනවා. துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් විසඳුම් සොයනවා. அவர்கள் ஒரு தீர்வை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ඔවුන්ට විසඳුමක් නැහැ. அவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. ඒ වගේම මතෙව් 9 වෙනි පරිච්ඡේදයේ 35 36 හරි පුදුම සන්දර්භයක් එතන. அதே போல மத்தேயு 9 35 36 மிக வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கிறது. යේසුස් වහන්සේ සුපුරුදු දූතණයේ යෙදෙනවා. இயேசுவானவர் சாதாரணமான ஒரு அந்த திருத்தூது பணியை காண்பிக்கிறார். උගන්වනවා, යාඥා කරනවා, රෝගීන් සුව කරනවා, හොඳ දේවල් වෙනවා. அவர் கற்றுக் கொடுக்கிறார், அவர் சுகமாக்குறார், அநேக நன்மையான காரியங்கள் நடக்கின்றது. හැබැයි එකපාරට නතර වෙනවා. ஆனால் திடீரென்று நின்று போகிறது. ගෝලයන්ට කියනවා, சீஷர்களுக்கு சொல்லுகிறார். "පේන්නේ නැද්ද? சீஷர் சொல்றார், தெரியவில்லையா? අවශ්‍යතාවය එමටයි."
தேவை மிக அதிகமா இருக்கிறது. උන්වහන්සේගේ හදවත අනුකම්පාවෙන් පිරුණා කියා ඒ ස්ථානයේ සඳහන් වෙනවා. தேவனுடைய இருதயம் மனதுருக்கத்தினால் நிரம்பினது என்று நாங்கள் பார்க்கிறோம். තත්වය ලේසි නෑ. சூழ்நிலை இலகுவானதல்ல. අපි අපේ සන්දර්භයට පැමිණෙමු දැන්. நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு வருவோம். රටක ජනගහනයෙන් 25% අවුරුදු එකහමාරක් තුල දරිද්‍රතාවයේ මට්ටමින් පහතට වැටුනහම අපි දන්නවා රටක් අමාරු වෙයි කියා. எங்களுக்கு தெரியும் ஒரு நாடானது 125% அது குறைவாக அந்த ஜனங்கள் தரித்திர நிலையிலிருந்து கீழே விழுகும்போது நாடானது விழுந்து போகும் என்று சொல்லி. අද අපි කතා කරන්නේ වැඩිහිටියන්ගේ සියදිවි විනාශා ගැනීම ගැන නෙවෙයි දරුවෝ ජීවිත නැති කරගන්නවා. இன்று நாங்கள் பேசுவது மூத்தவர்களுடைய மரணம் அல்ல சிறியவர்களுடைய தற்கொலையாக இருக்கிறது என்று சொல்லி. ගිය අවුරුද්දේ ආණ්ඩුවෙන් අපට සමීක්ෂණයක් කරලා කිව්වා දරුවන් 25000ක් විතර අපේ පාරවල් වල හිඟා කනවලු. கடந்த வருடம் ஒரு ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் தேசத்திலே 25000க்கு அதிகமான சிறு பிள்ளைகள் வீதியிலே பிச்சை எடுக்கிறார்கள் என்று சொல்லி. ලක්ෂ ගණන් මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙලා அநேக லட்சக்கணக்கானவர்கள் மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். මෙන්න අපි ජීවත් වන තත්වය. இதுதான் நாங்கள் வாழ்கிற ஒரு நிலைமை. මෙන්න අපේ රටේ වාතාවරණය. இதுதான் எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலை. අපේ රටේ මිලියන 21යි සෙනග. எங்களுடைய தேசத்தில் 21 மில்லியன் ஜனங்கள் இருக்கிறார்கள். පසුගිය අවුරුදු දෙකමාරක කාලයක් තුල මිලියන 2කට ආසන්න සෙනගක් රැකියා සොයාගෙන හෝ සංක්‍රමණය වෙන්න රටවල් අතහැරලා ගිහිල්ලා. கடந்த வருடங்களில் 2 மில்லியனுக்கு அதிகமான ஜனங்கள் வேலைகளை தேடிக்கொண்டு அப்படி இல்லாவிட்டால் வேறு தேசங்களுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். පවුල් දරුවෝ තනි වෙලා தன்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் தனிமையாக்கப்பட்டு විවාහයන් 400කට අධික ප්‍රමාණයක් දිනපතා කඩාකප්පල් වෙනවා. திருமண வாழ்க்கைகள் ஒரு நாளைக்கு 400 குடும்பங்கள் உடைக்கப்படுகின்றது. මේ අපි කියන දක්ත නෙවෙයි. இது நாங்கள் சொல்லுகிற நிலைமை அல்ல. මේ ආණ්ඩුවේ සංස්ථාවලින් ඔවුන්ගේ සමීක්ෂණ වලින් එළිදරව් වෙන දක්ත. இது அரசாங்கத்திலே இது தேசத்திலே காணப்படுகிறதான ஒரு ஆய்வா இருக்கிறது. මේ වගේ වාතාවරණයක இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே දෙවියන් වහන්සේ අපිට කියනවා தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார் දුකී මිනිස්යන් துக்கத்திலே மனுஷர்கள் පීඩිත මිනිස්යන් பாடுகளிலே மனுஷர்கள் බොණ්ඩ වතුර ටිකක් හොයනවා. அவர்கள் குடிக்க தண்ணீர் தேடுகிறார்கள். හැබැයි ඒට ඒක ලැබිලා නැහැ. ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. තේරුම් ගන්න හරි අමාරුයි. புரிந்து கொள்வதற்கு மிக கடினம். සමාදානයෙන් තොර වූ වාතාවරණයක්. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ප්‍රීතියක් නැහැ. அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. හිස්භාවය පවතිනවා. அவர்களுக்கு ஒரு வெறுமை අද காணப்படுகிறது. ඔබ තරුණ තරුණියන්ට කතා කරලා බලන්න. இன்றைக்கு நீங்கள் பேசி பாருங்கள். ඔවුන්ට බලාපොරොත්තුවක් නැහැ. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ජීවිතයේ අරමුණක් නැහැ. அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லை. ඔවුන් කවුද කියා දන්නෙත් නැහැ. அநேகம் பேருக்கு தாங்கள் யார் என்று கூட தெரியாது. ජීවත් වෙන්න හේතුවක් නැහැ. அவர்கள் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இல்லை. ඉතින් ඕන දෙයක්. ஆகவே இவை எல்லாவற்றிலும் මෙවැනි වාතාවරණයක இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே දෙවියන් වහන්සේ අපිට කියනවා தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார் මෙන්න දුකී මිනිස්යන්ගේ තත්වය. இதோ துக்கத்திலே மனுஷர்களுடைய சூழ்நிலை. මුදල් අතින් දුප්පත් වීම පමණක් නෙවෙයි. அவர்கள் பணத்தினாலே மாத்திரமல்ல துக்கப்பட்டவர்கள். ජීවිත පිටිලා. அவர்களுடைய வாழ்க்கை உடைந்து බලාපොරොත්තුවක් නැහැ. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. 17 වෙනි පදේ 17வது வசனத்திலே දෙවියන් වහන්සේ අපිට කියනවා தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார் මම ඔවුන්ට පිළිතුරු දෙන්න යනවා. நான் அவர்களுக்கு பதிலே கொடுக்க போகிறேன். මේ අපි නෙවෙයි කියන්නේ. இது நாங்கள் அல்ல சொல்லுவது, දෙවියන් වහන්සේ කියන්නේ. தேவன் சொல்லுகிறார். උගාක් වෙලාවට அநேக අපි நேரங்களிலே ඇවිල්ලා පාස්ටර්ට කියනවා පාස්ටර් යාඥා කරන්න දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැනගන්න. நாங்கள் போதகரிடத்திலே வந்து சொல்லுவோம், போதகரே தேவனுடைய சித்தத்துக்காக நீங்கள் செபியுங்கள் என்று சொல்லி. අපි ඇවිත් කියනවා අපි කැම්ප් එකකට එහෙම ගියාම නැත්නම් විශේෂ යාඥා කාලයකට ගියාම යාඥා කරන්න පාස්ටර් මට දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැනගන්න ඕනේ. நாங்கள் விசேஷமான மாநாடுகளுக்கு அப்படி இல்லாவிட்டு எதற்காவது சென்றதுக்கு நாங்கள் சொல்லுவோம், போதகர் எனக்காக செபியுங்கள் அவர் ஆண்டோட சித்தத்தை கேட்டேன்னு சொல்லி. කරුණාකර නතර වෙලා අහන්න දෙවියනි ඔබ මොනවද කරන්නේ? நீங்கள் நின்று கேளுங்கள், ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிறீர்? දෙවියන් වහන්සේ මේ දේශේ කරන්න පටන් අරන් යම් දෙයක්. தேவன் ஒரு காரியத்தை தேசத்திலே செய்ய ஆரம்பித்து விட்டார். ඒකේ පංගුකාරයෙක් වන්න. அதுக்கு பங்காளராய் மாறுங்கள். මේ දෙවියන් වහන්සේ இந்த தேவன் ලොව මවා පාලනය කරන තනන් වහන්සේ. இந்த உலகத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். මේ උන්වහන්සේ කියන්නේ அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், මම පිළිතුරු දෙන්න යනවා. நான் பதிலை கொடுக்க போகிறேன். මං හිතනවා දෙවියන් වහන්සේ ලංකාවේ මිනිස්යන්ගේ විලාපය සවන් දී තිබෙනවා. நான் நினைக்கிறேன் தேவன் மனுஷர்களுடைய இலங்கையிலே அவர்களுடைய கஷ்டங்களை கேட்டிருக்கிறார். සභාවේ අය නොවෙන්න පුළුවන්.
சபையிலே இல்லாதவர்களா இருக்கலாம். හැබැයි මනුස්සයන්ට කතා කරලා බලන්න. ஆனால் மனிதர்களுக்கு கதைத்து பாருங்கள். බස් එකක ගියත් කෝච්චි එකක ගියත් කඩේක හම්බුනොත් කතා කරලා බලන්න. நீங்கள் பேருந்திலே செல்லும்போது கோச்சிலே செல்லும்போது நீங்கள் கதைத்து பாருங்கள் மற்றவர்களுடன். මොනවද කියන්නේ? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? තරුණ තරුණියන්ට කතා කරලා බලන්න. வாலிபர்களிடத்திலே கதைத்து பாருங்கள். මොනවද කියන්නේ? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? දෙවියන්වත් කියන මම පිළිතුරු දෙන්න යනවා. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதில் கொடுக்க போகிறேன். එදා ඊශ්‍රායල් සෙනග උන්වහන්සේට කනලව් කරා. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே முறையிட்டார்கள். ඔවුන්ට වේදනාව දරන්න බෑ. அவர்களுக்கு வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. දෙවියන්වත් කියනවා தேவன் சொல்லுகிறார், මම ඒ අඳෝනාවට සවන් දී තිබෙනවා. நான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். මම බැසෙන්න යනවා. நான் இறங்கி வர போகிறேன். මම බැහින්න යනවා. நான் இறங்க போகிறேன். ඊශ්‍රායලි දෙවියන් වහන්සේ මෙයව අමතක කරන්නේ නැහැ. இஸ்ரவேலின் தேவன் இவர்களை மறந்து போகவில்லை. මිත්‍රයා අපි එක දෙයක් මතක තියාගමු. நண்பர்களை நாங்கள் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் අපි கொள்வோம். ඇසුවා විලියම් ඕල්ට්ලා වගේ මිනිස්සුන්ගේ කතන්දර. நாங்கள் வில்லியம் மோல்ட்டுடைய கதைகளை போல நான் கேட்டோம். ඒ බීජය මේ දේශේ වැපිරුවා. அந்த மாதிரியான ஒரு வித்து இந்த தேசத்திலே முளைக்கப்பட்டது. ඔබයි මමයි දෙවියන් වහන්සේගේ කර්තව්‍යයේ කොටසක් වුණත් නැති වුණත් දෙවියන් වහන්සේ මේ දේශය ස්පර්ශ කරන්න යනවා. நாங்கள் ஆண்டவருடைய அந்த பங்கிலே நாங்கள் விலை செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். කවුද මේ දෙවියන් වහන්සේ? யார் இந்த தேவன்? ඇත්තටම යට පුළුවන් ද මේ දේ කරන්න? உண்மையிலேயே அவருக்கு முடியுமா அதை செய்ய? ඊජිප්තුව විනිශ්චය කරා වූ තරණ වහන්සේ එතුමානෝ. எகிப்து தேசத்தை நியாய தீர்ப்பு கொண்டு வந்த தேவன். රතු මුහුද දෙබෑ කරා වූ දෙවියන් වහන්සේ එතුමානෝ. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் அவர். මන්නා සහ ඒ වටුවන්දී පෝෂණක පෝෂණය කරා වූ දෙවියන් වහන්සේ එතුමානෝ. அதே போல மன்னாவையும் காடாவையும் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். මේ පොළොවට ඇවිල්ලා இந்த உலகத்துக்கு வந்து අන්ධ ඇස් විවෘත කරලා அவருடைய குருடர்களை திறக்க செய்து, පිහිරි කන් සුව කරලා அவர்கள் செவிடர்களை திறக்க செய்து, ඔත්පලයන්ම නැගිට්ටවලා அவர்கள் முடவர்களை நடக்க செய்து, කුණාටු සංසිඳවලා அவர் புயல் காற்றை அடக்கி වතුර උඩ ඇවිද්දා වූ තනන් වහන්සේ தண்ணீரின் மீது நடந்த தெய்வமாய் இருக்கிறார். අපිව ගලවන තනන් වහන්සේ எங்களை மீட்டுக் கொள்கிறவராய் මේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියනවා இந்த தேவன் சொல்லுகிறார், මම පිළිතුරු දෙන්න යනවා. நான் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன். හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේ අපේ දේශය ස්පර්ශ කරන්න යනවා. இயேசுவானவர் எங்களுடைய தேசத்தை தொட போகிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමය වගුරුවන්න යනවා. அவருடைய அன்பை கொட்ட போகிறார். කොහොමද ඒක වෙන්න යන්නේ? எப்படி நடக்க போகிறது? උන්වහන්සේ කියනවා 18 වෙනි පදේ ஆண்டவர் 18வது வசனத்தில் මම சொல்லப்பட்டிருக்கிறது, ඉහළම කඳු මුදුන් වල ගංගාවන් ගලන්න සලස්වනවා. நான் உயர்ந்த இடங்களிலே நான் நீர்ப்பாய்ச்சலை கொடுக்க මම போகிறேன். කරන්න යනවා. நான் செய்ய போகிறேன். දෙවියන් වහන්සේ කියන්නේ தேவன் சொல்லுகிறார். දෙවනසේකට වගකීමක් ගන්නවා. தேவன் அதுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். උන්වහන්සේ දෙයක් දියත් කරන්න පටන් අරන් ඉවරයි. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பித்தாயிற்று. ගඟ ගලනවා. அந்த நீர்ப்பாய்ச்சல் நடக்கின்றது. උන්වහන්සේ අපිව යොමු කරනවා විතරක් නෙවෙයි. ஆண்டவர் எங்களை அதற்காக நோக்கத்தை ஏற்படுத்துகிறது අපිට වැඩේ மாத்திரமல்ல, කරන්න බලයක් දීලා ඉවරයි. எங்களுக்கு அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையை තේමාවක් கொடுத்தாயிற்று. තිබෙනවා. உங்களுடைய ஒரு ක්‍රියාවේ අට உங்களுடைய ஒரு காரியம் வசனம் காணப்படுகிறது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය වැగిරුවා. ஆண்டவர் பரிசுத்தாவியனுடைய வல்லமையை கொடுத்தார். උන්වහන්සේ කොහොමද මේක ඉෂ්ට කරන්න යන්නේ? ஆண்டவர் அதை எப்படி நிறைவேற்ற போகிறார்? සියලු ආධිපත්‍ය මට දී තිබේ. எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு ඒ கொடுத்திருக்கிறார். ආධිපත්‍ය මම නුඹට දෙනවා. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවන්නේ බලයේ ගමනකට. ஆண்டவர் உங்களை அழைப்பது ஒரு வல்லமையான ஒரு பிரயாணத்துக்கு, පරිවර්තනයක් ගෙන දෙන ගමනකට. ஒரு பரிமாற்றம் உள்ளதான ஒரு பயணத்துக்கு. උන්වහන්සේ ඉහළ කඳු මුදුන් වල ගංගාවන් ගලන්න සලස්වනවා. ஆண்டவர் உயர்ந்த மலைகளிலே பள்ளத்தாக்குகளை உண்டு பண்ண அவர் செய்கிறார். අපි එසෙම්බලි සකවත් සංවිධානයේ අවුරුදු 2කමාරකට ඉස්සෙල්ලා ආරම්භ කරා ගෘහ සභා රෝපණයක් ජාතික වශයෙන්. நாங்கள் இந்த ஏஓஜி எங்க நிறுவனத்திலே நாங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக குடும்ப ரீதியாக உருவாக்கப்படுகிற சபைகளை நாங்கள் நிறுவினோம். පුදුම කතන්දර මං අහන්නේ. மிக புதுமையான கதைகளை நான் கேள்விப்பட்டேன். මට මේ ගිය සතිවල මට පින්තූර ටිකක් කෙව්වා සමහර අය. கடந்த நாட்களிலே எங்களுக்கு சில புகைப்படங்கள் கிடைத்தது. බලන්න වෙන දේ අපේ රටේ. பாருங்கள் எங்க தேசத்தில் நடக்கிற காரியங்களை. මේ සමහර මේ වගේ පින්තූර අපි කාලයකට ඉස්සෙල්ලා දැක්කේ අප්‍රිකාවේ නැත්නම් ඉන්දියාවේ දුර පළාත්වල. இப்படியாப்பட்ட புகைப்படங்களை நாங்கள் அநேக நாட்களுக்கு முன்பதாக கண்டது வேறு நாடுகளிலே. එක සරල අම්ම කෙනෙක් ஒரு சாதாரணமான ஒரு தாய், වයසයි.
மிகவும் வயதானவர். මේ මාතර දිස්ත්‍රික්කයේ இந்த மாத்தர பகுதியிலே පොඩි කඩකාමරයක ஒரு சின்ன அறையிலே ගෘහ සභාවක් පවත්වාගෙන යනවා. ஒரு வீட்டு சபையை நடத்துகிறார். බයිබල් ස්කූල් ගිහිල්ලා නැහැ. அவர் வேதாகம கல்லூரி செல்லவில்லை. මේ බයිබලයේ දැනුමක් නැහැ. அவருக்கு வேதாகம அறிவு பெரிதாக ஒன்றுமில்லை. සරල අම්ම කෙනෙක්. ஒரு சாதாரணமான ஒரு தாய். යාගෙත් පිටුරයක් කියලා තිබුණා මට ඒ පාස්ටර්. அவருடைய புகைப்படத்தை அந்த போதகர் எனக்கு ඒ அனுப்பியிருந்தார். පාස්ටර් මට කිව්වා මටත් පුදුම හිතුණා. அந்த போதகர் சொன்னார் எனக்கும் புதுமையா இருந்தது. 15 දිනක්ව බෞතිස්මයට ලෑස්ති කරලා. 15 பேரை அவர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ඉහළ කඳු මුදුන් වල ගංගාවන් ගලන්න යනවා. உயர்ந்த இடங்களிலே நீர்ப்பாய்ச்சல்கள் வரப்போகிறது. වන්නේ வன்னி பிரதேசத்திலே ලොකු මීටිමක්. பெரிய ஒரு අඹ ගහක් යට. ஒரு மாமரத்துக்கு அடியிலே ஒரு குழு. කාමරයක් නැහැ මේගොල්ලෝ ඇතුලේ තියන්න. அவர்கள் இருப்பதுக்கு ஒரு இடம் இல்லை. පොඩි ගේක හිටියේ මනුස්සයා. அவர்கள் சிறிய வீட்டில் இருக்கிறார்கள். අඹ ගහක් යට වාඩි වෙලා. அவர்கள் மாமரத்துக்கு அடியிலே அமர்ந்து සුභාරංචි අසලා. அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு අපේ දෙවිඳුන්ගේ නාමයට ප්‍රශංසා කරනවා. எங்களுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ජීවිත හැරිලා. அவருடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுகிறது. බලාපොරොත්තුවක් ඇති වෙලා. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. තව තැනක දකුණේ අම්බන්තොට இன்னிடத்திலே அம்பாந்தொட்டையிலே ඒ ගමේ මනුස්සයා ගැලවීම ලැබලා. அந்த பிரதேசத்தின் தலைவர் அவர் ෆුල් ரட்சிக்கப்பட்டார். ටයිම් නෙවෙයි. அவர் ஃபுல் டைம் அல்ல. ඔබ දන්නවා ඒ සමහර පළාත්වල සුභාරංචි ගෙනියන්න හරි අමාරුයි. உங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே சுவிசேஷம் கொண்டு செல்ல மிக கடினம். ඒගොල්ලන් ගෙදරක රැස් වෙනවා. அவர்கள் ஒரு வீட்டிலே கூடுகிறார்கள். සින්දු ගීතික ගායනා කරන්න බෑ සද්ද කරොත් ප්‍රශ්න. அவர்கள் பாடல்கள் பாட முடியாத சத்தம் போட்டால் பிரச்சனை. ඉතින් නිශ්චලව යාඥා කරනවා. ஆகவே இவர்கள் அமைதியாக ஜெபிக்கிறார்கள். මොනවද දන්නවද වෙන්නේ? என்ன தெரியுமா நடக்கிறது? රෝගීන් සුව වෙනවා. அந்த நோய்கள் சுகமடைகிறார்கள். යක්ෂයෝ දුරු වෙනවා. பேய்கள் திருத்தப்படுகிறது. මනුෂ්‍ය ගැලවීම ලබනවා. மனுஷர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 25ක් 30ක් විතර සෙනග 25-30க்கு அதிகமான ஜனங்கள் වචන උගන්වනවා. வார்த்தை கற்றுக் දන්න கொடுக்கிறார்கள். විදියට. அவர்கள் தெரிந்த முறையில் யார் இவர்கள்? සාමාන්‍ය ඔබ වගේ අය. சாதாரணமான உங்களை போல மனிதர்கள். දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්න පටන් අරන් ඉවරයි. தேவன் பதிலை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். සමහරකට අපිට පේන්නේ නැහැ. சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරන සේක්වා. தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. දෙවියන් වහන්සේ අපිට ගෙනියන්න පණිවිඩයක් දී තිබෙනවා. நீங்களை கொண்டு செல்வதற்கு தேவன் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். ඒ වගේම ඒ දේ ඉෂ්ට කරන්න බලය දීලා තිබෙනවා. அதே போல அதை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். සාමාන්‍යයෙන් වියලි කඳු මුදුන් වල ගංගාවන් ගලන්නේ නැහැ. சாதாரணமாக வறண்ட இடத்திலே அந்த நீர்ப்பாய்ச்சல்கள் வராது. ලංකාවේ ගංගාවන් ආරම්භ වෙන්නේ හොඳ ගස් කොළන් තියෙන කඳු මුදුන් වනාන්තර වලින් තමයි අපේ ලොකු ගංගාවන් ඔක්කොම ආරම්භ වෙලා තිබෙන්නේ. இலங்கையிலே எல்லா ஊற்றெடுப்புகளும் காணப்படுகிறது. மிக அடர்ந்த காடுகளில் நல்ல மரங்கள் காணப்படும் இடங்களில் இந்த ஊற்று கடந்து வரும். උන්වහන්සේ කාන්තාරයේ පොකුණු පිහිටවන්න යනවා. ஆண்டவர் வனாந்தரத்திலே ஊற்றெடுப்புகளை கொடுக்க போகிறார். මිත්‍රේ ඇයි මම ඔබට මේ දේවල් කියන්නේ? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை எங்களுக்கு අපි சொல்லுகிறார்? නොසිතන දේවල් වෙන්න යනවා. நாங்கள் நினைக்காத காரியங்கள் நடக்க போகிறது. මේක පුදුම කාලයක්. இது புதுமையான ஒரு காலம். ඇස්සරලා බලන්න. நாங்கள் கண்களை திறந்து දෙවියන් பார்ப்போம். වහන්සේගේ කර්තව්‍යයේ ඔබ කොටස් කරුවෙක් වන්න. தேவனுடைய அந்த களத்திலே நீங்களும் ஒரு நபராய் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබව ගැලෙව්වේ ඉරිද උදෑසනක ඇවිත් පල්ලියේ පුටුවක වාඩි වෙලා දසෙන් කොටස දීලා ගෙදර යන්න නෙවෙයි. தேவன் உங்களை அழைத்திருப்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து தசமபாகத்தை கொடுத்து மாத்திரம் செல்வதற்கு அல்ல. බලාපොරොත්තු නොවුණු දේවල් ඔබේ ජීවිතේ වෙන්න පටන් ගන්න යනවා. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களுடைய வாழ்க்கை நடக்க போகிறது. 20 වෙනි පදේ 19 වෙනි පදේ 19வது வசனம். අපි සාමාන්‍ය මිනිස්සුයෝ නේද? நாங்கள் சாதாரணமான மனுஷர்கள் தானே. හැබැයි අපි දෙවියන් වහන්සේගේ දෑතේ ඉන්න අය. ஆனால் நாங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறவர்கள். යේසුස් වහන්සේ දත් ගෝලයන්ට කිව්වා. இயேசுவானவர் அந்த சீஷர்களுக்கு சொன்னார், අස්වෙන්න එමටයි. அறுவடையோ மிகுதியா இருக்கிறது. ප්‍රශ්නේ අස්වෙන්නේ නෙවෙයි. பிரச்சனை அறுவடை அல்ல, නිලණ්ඩා යන්නේ. அதை அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ප්‍රශ්නේ ගොවියෝ. பிரச்சனை அதை அறுப்பவர்கள். අපි වැඩේට බහැලා නැහැ තාම. நாங்கள் இன்னும் களத்துக்கு இறங்கவில்லை. උන්වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், මම நான். මේ උන්වහන්සේ කියන්නේ අපි නෙවෙයි. நாங்கள் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். සභාව නෙවෙයි. சபை அல்ல, උන්වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார். මම நான் කීදාර්ගස් කඳු මුදුන් වල පැල කරන්න යනවා. நான் மரங்களை நாட்டப் போகிறேன் அந்த இடங்களிலே. දෙවියන් වහන්සේ ඔබ වැනි ධර්මිෂ්ඨයන්ව පුරුදුම විදියට පාවිච්චි කරන්න යන කාලයකටයි අපි පාතබන්නේ. தேவன் உங்களைப் போல நீதிமான்களை பயன்படுத்துகிற நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். මේ සතුදා පටන් ගන්න යනවා පුහුණුවීම් වාරයක්. இந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகிறது ஒரு பயிற்சி. 600ක් පමණ 600 பேர் மாதிரி. ගිහි අය. அவர்கள் ෆුල් ටයිම් නෙවෙයි. அவர்கள் ஃபுல் டைம் அல்ல, ගිහි අය. அவர்கள் வேலை செய்கிறவர்கள்.
සභාරෝපණයට කැප වෙන්න යනවා. அவர்கள் சபை நிறுவுதலுக்கு அர்ப்பணிக்க போகிறார்கள். කිලිනොච්චියේ கிளிநொச்சியிலே, ජායල ஜாயல, අම්බලන්තොට හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ அதே போல அம்பந்தோட்ட பகுதியிலே නුවර එකක් පවත්වන්න යනවා. நாங்கள் கண்டியிலே ஒன்றை செய்ய போகிறோம். කොටකල கொட்டக்கல දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරන්න යනවා. தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ ලෑස්ති. ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். සැලැස්ම තිබෙනවා. ஒரு திட்டம் இருக்கிறது. හුඟක් වෙලාවට ප්‍රශ්නේ අපි அநேக நேரங்களிலே பிரச்சனை நாங்கள் ඇයි අපි බහින්නේ නැත්තේ වැඩි? ஏன் நாங்கள் இறங்குவதில்லை களத்துக்கு. මම නිකන් කල්පනා කරා. நான் சிந்தித்து பார்த்தேன். මොකක්ද අපිව හිර කරන්නේ? என்ன காரியம் எங்களை கடினப்படுத்துகிறது? එකක් අපි ජීවත් වෙන සභා සංස්කෘතිය. ஒன்று நாங்கள் வாழுகிறதான அந்த சபை கலாச்சாரமாக இருக்கிறது. මේ මිෂන් වැඩේ හරි හොඳයි පාස්ටර්. இந்த மிஷன் காரியம் மிக நல்லது போதுகிறே. හැබැයි ඉතින් අපි යන විදියක් තියෙනවනේ. ஆனால் நாங்கள் செல்கிற ஒரு முறை இருக்குதானே. අපි සාමාන්‍ය ජීවිත ගත කරන අයනේ. நாங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் தானே. අපි මේකට බැස්සොත් ඉතින් සැලවීම් වැඩි. நாங்கள் இதற்கு இறங்கினால் இதிலே காரியங்கள் மிக அதிகமாக இருக்கும். සමහරකට අපි අපේ දරුවන්ම තද කරලා යොමු කරනවා මේ පාරේ ඵලයන්. சில நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மிக கடினப்படுத்தி சொல்லுவோம், இந்த பகுதியிலே நீ செல் என்று சொல்லி. ඉගෙන ගනින්. கற்றுக்கொள் கற்றுக்கொள் கற்றுக்கொள். ඉගෙන ගත්තේ නැත්නම් ඔබ දුප්පත් වෙනවා. நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் நீ ஏழையாகி விடுவாய். දැන් කරුණාකර වරදවා තේරුම් ගන්න එපා. நீங்கள் பிள்ளையாக புரிந்து கொள்ள මම வேண்டும். අධ්‍යාපනයට විරුද්ධ නැහැ. நான் கல்விக்கு விரோதமானவன் මගේ அல்ல. දරුවන්වත් මම අධ්‍යාපනය යොමු කරනවා. என்னுடைய பிள்ளைகளை நான் கல்விக்கு நடத்துகிறேன். හැබැයි ඊට වඩා දෙයක් අපිට තියෙනවා කිතුරුවන් හැටියට. ஆனால் கிறிஸ்தவர்களாக அதற்கு விட அதிகமான ஒரு காரியம் எங்களுக்கு உண்டு. මම සේවයට පාදපනකොට මට වයස අවුරුදු 18යි. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 18 வயது. මගේ තාත්තට හරි අප්සෙට්. என்னுடைய தகப்பனுக்கு மிகவும் அது அப்செட்டா இருந்தது. එයා කවදාකවත් හිතුවේ මම මේ වගේ ගමනකට පාතබයි කියලා. அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை நான் இப்படியாப்பட்ட ஒரு பயணத்துக்கு මමත් செல்லுவேன் හිතුවේ என்று. නෑ. நானும் நினைக்கவில்லை. මමත් හිතුවේ මං ඇවිල්ලා අවුරුද්දක් පුහුණු වෙලා අවුරුද්දක් සේවයක් කරලා ආපහු යන්න පාස නරේසුත් ඒ වගේ තමයි ආවේ. நான் நினைத்தேன் நான் ஒரு வருடம் ஊழியத்துக்கு வந்து ஒரு வருடம் ஊழியம் செய்துவிட்டு நான் மறுபடியும் சென்று விடுவேன் என்று சொல்லி. உங்களுடைய போதகரும் அப்படித்தான் வந்தார். මම පළවෙනි සභාව පිහිටවන්න යනකොට මට අවුරුදු 20යි. நான் முதலாவது சபையை நிறுவும் போது எனக்கு 20 வயது. මොන අත්දැකීම්ද? என்ன ஒரு அனுபவம். මම තරුණ කොල්ලෙක්. நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன். සිංහලෙන් දේශනාවක්වත් කරන්න දන්නේ නැහැ. எனக்கு சிங்களத்திலே ஒரு பிரசங்கத்தை கூட செய்ய முடியாது. හැබැයි දෙවියන් වහන්සේගේ සැලැස්මක් තිබෙනවා. ஆனால் தேவனுடைய ஒரு திட்டம் இருந்தது. අවුරුදු ගණනාවකට පස්සේ வருடங்கள் கழிந்த பிறகு මට කියන්න පුළුවන් එක දෙයක්. எனக்கு சொல்ல முடியும் ஒன்று. දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். මට නුවර මේ සභාවේ සේවය කරන්න අවස්ථාව ලැබුණා. මම අවුරුදු 21 සිට 24 25 දක්වා. எனக்கு இந்த சபையிலே ஊழியம் செய்ய கிடைத்தது 21 தொடக்கம் 24 வயது வரைக்கும். ඔබ සමහර අය දන්නේ නැති මේ කාමරේ හරි වෙනස්. මම මේ කාමරේ හිටියේ මේක පිටිපස්සේ. நான் இந்த பக்கத்தில் இருக்கிறதான அறையில் தான் நான் இருந்தேன். நான் කන්ත කඩන් වැටලා අපි නූලෙන් බේරුනේ. அந்த மலை உடைந்து வந்து நாங்கள் சற்று தப்பித்தோம். දෙවියන් වහන්සේ විශ්වාසයි. தேவன் உண்மை உள்ளவராய் පුදුම இருக்கிறார். ගමනක්. மிக புதுமையான ஒரு பயணம். එළියට බහින්න நீங்கள் வெளியிலே வாருங்கள். අපි අපේ න්‍යාය පත්‍රයන් දෙවියන් වහන්සේට ඉදිරිපත් කරනවානේ. நாங்கள் எங்களுடைய நியாய பத்திரங்கள் நாங்கள் ஆண்டவருக்கு ස්වාමීනි முன்பாக මට මේ வைக்கிறோம். ප්ලෑන් තියෙනවා ස්වාමීනි මගේ ජීවිතය උදෙසා. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு இப்படி திட்டங்கள் இருக்கிறது. අපේ පවුලේ අය ගැලවීම ලබලා නැහැ. என்னுடைய குடும்பத்திலே மற்றவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. මයි මගේ භාර්යාව යුගන්ඩාවට යන්න තීරණය ගත්තාම நானும் என்னுடைய மனைவியும் யுகண்டாவுக்கு செல்ல தீர்மானித்த போது අපේ පවුලේ බොහෝ දෙනෙක් ගැලවීම ලබලා නැහැ. எங்களுடைய குடும்பத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. මගේ භාර්යාවගේ පවුලේ අය අප්සෙට් වුණා. என்னுடைய மனைவியின் குடும்பத்தார் மிக அப்செட் මොනවද ஆகினார்கள். උඹලා මේ කරන්න හදන්නේ? என்னத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீர்கள்? මොඩ වැඩ. நீங்கள் செய்வது முட்டாள்தனமான காரியம். මනුස්සයට තේරෙන්නේ නැහැ. மனிதர்களுக்கு புரியாது. හැබැයි දෙවියන් වහන්සේගේ උල්පත ගලනවා. ஆனால் தேவனுடைய அந்த ஊற்று கடந்து வருகிறது. මිත්‍රය ඔබ එකේ කොටසක් වන්න. நண்பர்களே நீங்கள் அதிலே ஒரு பகுதியாக மாறுங்கள். සමහරකට අපිට පරම්පරාවන් සම්බන්ධව අභියෝගයන් තිබෙනවා. சில நேரத்திலே பரம்பரை முறையிலே எங்களுக்கு சில சவால்கள் காணப்படலாம். අපි සමහර අය කියන අයියෝ මම තරුණ වැඩි. நீங்கள் சில பேர் சொல்லலாம் ஐயோ நான் மிக இளமையானவனா இருக்கிறேன். එස්තර් කියනවා මට ඉච්චර අත්දැකීමක් නැහැ. எஸ்தர் சொல்லுகிறார் எனக்கு அவ்வளவு அனுபவங்கள் இல்லை. තිමෝතියස්ට අභියෝගයන් රාශියයි තරුණයෙක් හැටියට. திமோதிக்கு அவ்வளவு விதமான அனுபவங்கள் காணப்படவில்லை. දාවිද්ගේ වැඩිමල් සහෝදරයා එලියාබ් හමුදාවේ ලොක්කා. එයාට තමයි රජ වෙන්න පුළුවන්. தாவீதுடைய அண்ணன் எலியாவுக்கு நான் அந்த அதிகாரம் காணப்பட்டது. කුඩා කොල්ලට මේ රොටි පහයි මත්ස්‍ය තුන් දෙනායි. சின்ன பையனுக்கு அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும். ස්වාමීනි ඔබ වහන්සේ අපට මොකද්ද කියන්නේ? ஆண்டவரே எங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறீர்? නිදහසට කාරණාවන් දෙන්න එපා. விடுதலைக்கான காரணங்களை சொல்ல வேண்டாம். සමහර අපි කැමති නැහැ එච්චර ටිකක්
අපහසුතාවයට පත් වෙන්න. சில நேரத்திலே சில கடினமான சூழ்நிலைகளுக்கு செல்வதற்கு நாங்கள் விருப்பம் இல்லை. මොර්දෙකයි එදා ගිහිල්ලා එස්තර කිව්වා එස්තර மொர்தெகாய் அன்று எஸ்தரை பார்த்து சொன்னால் எஸ்தர் දෙවියන් වහන්සේ ඔබ මෙතනට ගෙනලා තිබෙන්නේ මේ වගේ කාලයක් උන්ද. தேவன் உன்னை கொண்டு வந்திருப்பது இந்த காரியத்தை நிமித்தமாக. එස්තර එකපාරටම නීතිපත මොර්දෙකයිට විසි කරනවා. எஸ்தர் ஒரேடியாக அந்த நீதி புத்தகத்தை மொர்தெகாய்க்கு வீசுகிறார். මොර්දෙකයි වා දන්නේ නැද්ද මේ රටේ නීතිය? மொர்தெகாய் உனக்கு தெரியாதா இந்த தேசத்தினால இருக்கிற நீதிகள்? රජිනට රජතුමාගේ අභිමුඛත්වයට යන්න බෑ. அந்த ராணிக்கு ராஜாவிடத்திலே முன்பதாக මේවා செல்ல හරි முடியாது. අපහසු දේවල්. அது மிக கடினமான ஒரு අපිට காரியம். කරන්න බෑ. அது எனக்கு செய்ய முடியாது. මොර්දෙකයි මතක් කරනවා. மொர்தெகாய் ஞாபகப்படுத்துகிறான். එස්තර අමතක කරන්න එපා. எஸ்தர் நீ மறந்து விட வேண்டாம். ඔබ ඔබගේ කොටස කරේ නැත්තම් நீ உன்னுடைய பகுதியை දෙවියන් වහන්සේගේ செய்யாவிட்டால் පිහිට උන්වහන්සේගේ සෙනඟට පැමිණෙයි. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஜனங்கள் மீது வரும். මිත්‍රය සෙනෙහවන්තය මේ උදෑසන කරුණා කරලා සවන් දෙන්න. என்னுடைய நண்பர்களே நீங்கள் தயவு செய்து இந்த காரியத்துக்கு செவி கொடுங்கள். දෙවියන් වහන්සේ බැසෙන්න යනවා ලංකාවට පිහිට වෙන්න. தேவன் இறங்கி வர போகிறார் இலங்கைக்கு காரியத்தை දෙවියන් செய்வதற்கு. වහන්සේ මේ ලංකාව ස්පර්ශ කරන්න යනවා. தேவன் இந்த இலங்கை தேசத்தை தொட போகிறார். මේ ලංකාව ආසියාතිකරයේ අන්තිෝකේ කරන්න යනවා. இந்த தேசமானது ஆசியாவுக்கு நேராக கடந்து செல்ல போகிறது. ඒක දැනටමත් පටන් අරන් ඉවරයි. அது இப்பொழுதே ஆரம்பித்தாயிற்று. මම ඔබට ඉක්මනින් කියන්නම්. நான் மிக விகரமாக சொல்லுகிறேன். මම පුදුමයටපත් වුණා. நான் மிக புதுமையாகினேன். අපිට ගිය අවුරුද්දේ ඉස්සෙල්ලා අවුරුද්දේ මම හිතන්නේ நாங்கள் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் IMA සංවිධානයේ නායකත්වය හම්බුණා. ඉන්දියාවේ මිෂනරි සංවිධානයක්. இந்தியாவிலே அந்த மிஷன்கள் இருக்கிறதான அந்த நிறுவனத்தில் நாங்கள் சந்தித்தோம். ඔවුන් කිව්වා අපි පුදුම දෙයක් දැක්කා. அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு புதுமையான අපි காரியத்தை ලෝකයේ கண்டோம். සමීක්ෂණයක් කරා. நாங்கள் உலகத்திலே ஒரு ஆய்வை செய்தோம். 1983 වර්ෂයේ 1883வது ஆண்டு ලංකාවෙන් ද්‍රවිඩ භාෂාව කතා කරන සෙනග මේ රට අතහැරලා ගියේ හිත් කැඩිලා බිඳිලා දුකෙන්. அந்த நாட்களில் ஜனங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு சென்றது இந்த இலங்கை தேசத்தின் மக்களாக இருக்கிறார்கள். ඒ බොහෝ අය රටවල් වලට ගිහිල්ලා ගැලවීම ලැබුවා. அந்த தமிழ் மக்கள் அநேக இடங்களிலே சென்று அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். කඳුලෙන් ගියේ. அவர்கள் மிக கண்ணீரிலே හැබැයි ඔබ சென்றார்கள். දන්නවද දෙයක්? ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒரு அத- காரியம்? இன்றைக்கு අපේ රටෙන් ගිය ඒ දෙමළ ජනතාව எங்கள் தேசத்திலிருந்து சென்ற அந்த தமிழ் ஜனங்கள் රටවල් 160ක සභාවන් පිහිටවලා. தேசம் 60க்கு அதிகமான தேசங்களை அவர்கள் சபைகளை உருவாக்கி ඇයි இருக்கிறார்கள். මම මේ දේවල් ඔබට කියන්නේ? ஏன் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்? දෙවියන් වහන්සේ දෙයක් පටන් අරන් ඉවරයි. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார். ඔව් අපි පොඩි රටක්. ஆம் நாங்கள் ஒரு சிறிய ඔව් අපි தேசம். තැලිලා පොඩි වෙලා බිඳිලා ඉන්න රටක්. ஆம் நாங்கள் நொறுக்கப்பட்டு நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற ஒரு හැබැයි தேசம். ஆனால் දෙවියන් වහන්සේට පුදුම සැලැස්මක් තිබෙනවා. தேவனுக்கு ஒரு புதுமையான திட்டம் உண்டு. ඒක උන්වහන්සේ ඉවර කරන්න යනවා. அதை தேவன் நிறைவேற்ற போகிறார். අපි ඉක්මනට යමු. நாங்கள் விரைவாக செல்லுவோம். අපි සුභාරංචියෙන් ඈත් වෙන්න බෑ. எங்களுக்கு சுவிசேஷத்தை விட்டு தள்ளி இருக்க අපව முடியாது. කැඳවා තිබෙන්නේ කුරුසියක් රැගෙන යන්න. எங்களை அழைத்திருப்பது சிலுவையை சுமந்து கொண்டு මේක මේ செல்வதற்கு. පහසු ජීවිතයක් සම්බන්ධව කාරණයක් නෙවෙයි. இது மிக இலகுவான ஒரு வாழ்க்கை குறித்தான கதை அல்ல. අද හුඟක් වෙලාවට අපි අපිව කේන්ද්‍ර කරගෙන අපේ යාඥාවයි අපේ ඇදහිල්ලයි පාවිච්චි කරනවා. இன்றைக்கு நாங்கள் அநேக பேர் எங்களை மையமாக வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். ආශිර්වාද කරන්න ස්වාමිනේ. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். මගේ දරුවන්ට අත ගසන්න. ஆண்டவரே என்னை தொடும். මට සාර්ථකත්වය ලබා දෙන්න. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும். ඕකටද දෙවියන් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. அதற்காகவா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ඕකටද යේසුස් වහන්සේ කුරුසියේ මැරුණේ. அதற்காகவா தேவன் சிலுவைக்கு சென்றார். කරුණාකර වරදවා තේරුම් ගන්න එපා. நீங்கள் பிழையாக புரிந்து கொள்ள வேண்டாம். මම ආශිර්වාදේ විශ්වාස කරනවා. நான் ஆசீர்வாதத்தை මම விசுவாசிக்கிறேன். පුදුම විදිහට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද මුක්ති විඳින පුද්ගලයෙක්. நான் மிக புதுமையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒருவர். හැබැයි ඒක නෙවෙයි අපේ යොමුව. ஆனால் அது அல்ல எங்களுடைய நோக்கம். මතක තියාගන්න මේ දේ. இந்த காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். කිතුණුවන් වන අපිට கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு අපේ සංකේතය எங்களுடைய காரியம் මේ රෝස පාට හાર્ට් එකක්වත් அது ஒரு ரோஸ் கலரான ஒரு இருதயம் அல்ல. නැත්තම් චොක්ලට්වත් அப்படி இல்லாவிட்டால் ஒரு சாக்லேட்டோ කාඩ්වත් නෙවෙයි. அது அல்ல. අපේ සංකේතය ලේ තවරුණු කුරුසියක්. எங்களுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது ரத்தம் சிந்தப்பட்டதான ஒரு சிலுவை. මගේ ප්‍රශ්නේ මේකයි. என்னுடைய கேள்வி இதுவே. කොහොමද අපේ අවට ඉන්න පිපාසිත සෙනග පිළිබඳව අපිට තැකීමක් නැත්තේ? எப்படி எங்களை சுற்றி இருக்கிறதான அந்த தாகம் நிறைந்த ஜனங்களுக்கு நேராக எங்களுடைய வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது? 20 වෙනි පදයේ දෙවියන් වහන්සේ කියනවා 20வது வசனம் சொல்லுகிறது, මම මේ වැඩේ සම්පූර්ණ කරන්න යනවා. நான் இந்த காரியத்தை முழுமையாக முடிக்க போகிறேன். මම ඔවුන්ගේ පිපාසාව සංසිඳවන්න යනවා. நான் அவருடைய தாகத்தை தீர்க்க போகிறேன்.
මේක තේරුම් ගන්න. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். මම මේ දේ කරන්නේ நான் இதை செய்வது මේ මිනිස්සු දැනගන්න යනවා. அந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள දෙවියන් போகிறார்கள். වහන්සේ බව. நான் தான் தேவன். Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ මේ දේශයට එළිතරව් වෙන්න යනවා බලවත් ලෙස. தேவன் இந்த தேசத்துக்கு வெளிப்பட போகிறார் மிக வல்லமையான முறையிலே. මිත්‍ර ඒ දවස වැඩි දුර නැහැ. நண்பர்களே, அந்த நாள் மிக தூரத்திலே அல்ல. අපිට බලාපොරොත්තුවක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. උන්වහන්සේ ප්‍රේමණීය දෙවි කෙනෙක්. தேவன் அன்பானவராய் இருக்கிறார். උන්වහන්සේ පටන් ගත්ත දේ උන්වහන්සේ ඉවර කරන්න යනවා. தேவன் ஆரம்பித்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். අපි පටන් ගන්න හුඟක් දේවල් අපිට ඉවර කරන්න අමාරුයි නේද? நாங்கள் ஆரம்பிக்கிற அநேக காரியங்கள் எங்களால் முடிக்க முடியவில்லை. අපි හුඟක් දේවල් හොඳට පටන් ගන්නවා. அநேக காரியங்கள் நாங்கள் மிக நன்றாக ஆரம்பிக்கிறோம். හැබැයි ටිකක් කල් ගියාම අපි පොඩ්ඩක් වැඩි අතාරිනවා. ஆனால் நாங்கள் சற்று காலம் சென்றதுக்கு பின்பதாக அந்த காரியத்தை கைவிட்டு விடுவோம். හැබැයි අපේ දෙවියන් වහන්සේ එහෙම නෙවෙයි. ஆனால் எங்களுடைய தேவன் அப்படி அல்ல. කුරුසිය මත පිට යේසුස් වහන්සේ පුදුම වචනයක් ප්‍රකාශ කරා. அந்த சிலுவையிலே ஆண்டவர் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை கூறினார். සියල්ල හමාරයි. எல்லாம் முடிந்தது. සියල්ල හමාරයි. எல்லாம் முடிந்தது. අත ඔබ මොනවද කරන්න යන්නේ? நீங்கள் என்று என்ன செய்ய போகிறீர்கள்? මම අදාළ කිරීම ටිකක් කතා කරන්න යනවා. நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் நான் கூறுகிறேன். මෙතන තමයි අමාරු. இதுதான் மிக கடினம். ඇයි? ஏன்? අපි මේකේ පංගුකාරයන් වෙන්න යනවා. நாங்கள் இதில் ஒரு பங்காளராய் மாறப் போகிறோம். හැබැයි කාටවත් බල කිරීමක් නැහැ. ஆனால் யாருக்கும் பலவந்தமாக அல்ல. අපි හැමෝටම ගන්න තීරණ තියෙනවා. எங்கள் எல்லாருக்கும் எடுக்க தீர்மானம் உண்டு. ඔබ වාඩි වෙලා ඉන්න අය මෙතන මේ උදෑසන. நீங்கள் இந்த இடத்தில் අமர்ந்திருக்கிறவர்களாக ඔබ සභාරතනෙක්ගේ හදවත් දෙවියන් වහන්සේ පොළඹවලා තිබෙනවා. உங்களுடைய இருதயத்தில் சில நேரங்களில் தேவன் கதைத்திருப்பார். මීට වඩා දෙයක් තිබෙනවා. இதற்கு விட ஒரு காரியம் உண்டு. මීට වඩා දෙයක් කරන්න ඕනේ. இதற்கு விட ஒரு மேலான ஒரு காரியம் செய்ய இருக்கிறது. ඔබ ඒක කල් ඇරලා තිබෙනවා. ஆனால் நீங்கள் அதை நாட்கள் தள்ளி போட்டிருக்கிறீர்கள். මතක තබා ගන්න දෙවියන් වහන්සේගේ දූතණයට හවුල් වීම විකල්පයක් නෙවෙයි. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய திருத்தூது பணிக்கு செல்லுவது ஒரு பதிலான காரியம் அல்ல. ආමෙන්. ஆமென். අපි කියනවා no excuse. நாங்கள் சொல்லுவோம் எந்த விதமான காரியமும் இல்லை, சாக்கு போக்கு இல்லை என்று சொல்லி. මම ඔබට අභියෝග කරනවා මේ උදෑසන. நான் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறேன். පවුල් හැටියට குடும்பமாக, තනි පුද්ගලයන් හිටියට වේවා. தனியாகவும் இருக்கலாம். ප්‍රථමයෙන්ම முதலாவது ඔබගේ පවුලේ අල්තාරය ගොඩනගන්න. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பலிபீடத்தை நிறுவுங்கள். ඔබේ පවුලේ අල්තාරය ගොඩනගන්නේ உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பலிபீடத்தை ඔබේ கட்டுவது අවස්ථාවන උදෙසා යාඥා කරන්න නෙවෙයි. உங்களுடைய தேவைக்காக ஜெபிப்பதற்கு அல்ல. ඔබ ඒක යාඥා කරාට කමක් නැහැ. நீங்கள் அப்படி ஜெபித்தால் பரவாயில்லை. හැබැයි දෙවියන් වහන්සේගේ න්‍යාය පත්‍රයට ඇතුල් වෙන්න. ஆனால் தேவனுடைய அந்த காரியத்துக்கு நீங்கள் உள்நுழையுங்கள். ස්වාමීනි පවුලක් හැටියට ඔබ අපෙන් මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? ஆண்டவரே, குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கை நீ என்னத்தை எதிர்பார்க்கிறீர்? ස්වාමීනි මොනවද ඔබ අපට කියන්නේ? ஆண்டவரே, என்ன காரியத்தை எங்களுக்கு சொல்லுகிறீர்? මෙතන ඉන්න තාත්තලා අම්මලා இந்த இடத்தில் இருக்கிற தாய் தகப்பன்கள், ඔබ අත්තිවාරමක් දාන්න ඉදිරි පරම්පරාවන් උදෙසා. நீங்கள் ஒரு அஸ்திபாரத்தை போடுங்கள் எதிர்கால பரம்பரைக்காக. විලියම් ඕල්ට් වගේ வில்லியம் ஓல்ட்டை போல, ජෝන්ස් කඩ කියන මිෂනාරිවරයෙක් ලංකාවට ආවා. ஜோன்ஸ் கடன் என்று சொல்லி ஒரு மிஷனரி வந்தார் இலங்கைக்கு. දරුවෝ 7 දෙනෙක් එක්ක. 7 பிள்ளைகளோடு கூட උන් ඇවිල්ලා මේ රටේ සේවය කරා. அவர்கள் இலங்கையில வந்து ஊழியம் செய்தார்கள். මිනිස්සු කියනවා නේ සේවයට බැස්සාම දරුවන්ට අනාගතයක් නැහැ කියලා. மனிதர்கள் சொல்லுவார்கள், ஊழியத்துக்கு இறங்கினதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி. சாதாரணமாக அப்படித்தான் சொல்லுவார்கள். මම සේවයට පාතැබුවාම நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பின்பதாக මගේ යාළුවෝ என்னுடைய நண்பர்கள் මට කියන්න නැතුව මගේ දෙමව්පියන්ව මුණ ගැසුණා. எனக்கு சொல்லாமல் என்னுடைய தாய் தகப்பனை මම පස්සේ சந்தித்தார்கள். දැනගත්තේ. நான் பின்பதாக தெரிந்து ඒ கொண்டேன். අය ඇවිල්ලා මගේ දෙමව්පියන් කියලා තිබුණා. அவர்களுடைய தாய் தகப்படத்திலே கூறியிருந்தார்கள், අපරාධනේ නිරෝගී ජීවිතය. அநியாயம் நிறவனுடைய வாழ்க்கை. මේ පල්ලියක වැඩ කරලා අනාගතයක් නැහැනේ. இந்த சபையிலே வேலை செய்த ஒரு எதிர்காலம் இல்லை. ඕගලම් මෙයාව හොඳ ඉස්කෝලේකට දැම්මේ මේක කරන්න නෙවෙයිනේ. நீங்கள் நல்ல ஒரு பாடசாலை அவரை போட்டது இதற்காக அல்லவே. මගේ දෙමව්පියෝ සැලුණා. என்னுடைய தாய் தகப்பன் உடைந்து போனார்கள். අභියෝගයක් තිබුණා. அவர்களுக்கு ஒரு சவால் இருந்தது. මම විතරයි අපේ පවුලේ දරුවා. நான் மாத்திரம் என்னுடைய குடும்பத்திலே மகன். ඒගොල්ලන්ට අමාරුණා ඒක පිළිගන්න. அவர்களுக்கு கடினமா இருந்தது அதை ஏற்றுக்கொள்வதற்கு. தாய் தகப்பனே, ඔබට කියන්නේ இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், හරි බීජය වපුරන්න. சரியான வித்தை நீங்கள் விதையுங்கள். දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව කඩා කප්පල් කරන්න එපා. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் உடைத்து போட வேண்டாம். මගේ තාත්තා අද ජීවතුන් අතර නැහැ. என்னுடைய தகப்பன் என்று உயிரோடு இல்லை. හැබැයි එයා නැති වෙන්න ඉස්සෙල්ලා ஆனால் அவர் மரிப்பதற்கு முன்பதாக එයා මට කිව්වා පුතේ அவர் මම හිතනවා හරි පාර තෝරාගත්තේ. அவர் சொன்னார், மகனே, நான் நினைக்கிறேன் நீ சரியான வழியை நீ தெரிந்து දෙවියන් கொண்டாய். වහන්සේට ආශිර්වාද කරනසේක්වා. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ජෝන්ස් කඩගේ මිනිපිරිය
ஜோன்ஸ் கடனுடைய பேரப்பிள்ளை තුන්වෙනි පරම්පරාව. மூன்றாவது பரம்பரை. ඇය ආපහු වෛද්‍යවරියෙක් වෙලා ඉන්දියාවට ඇවිල්ලා වෙල්ලෝර් ඉස්පිරිතාලේ පටන් ගත්තේ එයා. அவர்தான் இந்திய தேசத்துக்கு வந்து ஒரு வைத்தியசாலை நிறுவினவராக இருக்கிறார். අම්මේ තාත්තේ என்னுடைய தாய் தகப்பனே තීරණ ගන්න. நீங்கள் தீர்மானியுங்கள். මේ ලෞකික මිනිස්සු වගේ ජීවත් වෙන්න එපා. இந்த உலக மனிதர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டாம். අපේ ජීවිතයේ අරමුණ රස්සාවක් කරලා ගයක් හදලා කාර් එක ගන්නවා නම් අනේ අපරාධ මේ ගමන. எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வீட்டை கறி ஒரு காரை வாங்கி நாங்கள் வாழ்வது என்று சொன்னால் அது அநியாயமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ඔබගේ පවුලට දූතනයක් තිබෙනවා. உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு திருத்தூது பணி உண்டு. දෙවියන් වහන්සේ උදෙසා වැය වෙන්න. தேவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். උන්වහන්සේ පුදුම දේවල් කරයි. தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். පවුලේ අල්තාරය ගොඩනගන්න. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே பலிபீடத்தை கட்டுங்கள். අම්මයි තාත්තයි දරුවනුයි දෙවියන් වහන්සේට කනලව් කරන විට தாயும் தகப்பனும் பிள்ளையும் தேவனிடத்திலே முறையிடும் போது මේක අහගන්න උදේ. இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். වැඩි කාලයක් යන්න ඉස්සෙල්ලා. நீங்கள் अनेक நாட்கள் செல்வதற்கு முன்பதாக ආලේපේ පවුලේ අල්තාරයට වැටෙන්න යනවා. தேவனுடைய அபிஷேகம் அந்த குடும்பத்திலே விழுக போகிறது. ආස්කම් වෙන්න යන්නේ සභාවේ නෙවෙයි. அற்புதம் நடக்க போவது சபையிலே அல்ல. ගෙදර அவருடைய வீட்டிலே ආස්කම් වෙන්න පටන් ගන්න ඔබගේ අසල්වාසීන් අතර. அற்புதம் நடக்க போவது உங்களுடைய அயலவர்கள் மத்தியிலே. අම්මේ තාත්තේ தாய் தகப்பனே දෙවියන් වහන්සේ දූතනේ යෙදී සිටිනවා. தேவன் அந்த காரியத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ඔබ ඒකේ කොටසක් වන්න. நீங்கள் அதிலே ஒரு பங்காளராய் மாறுங்கள். ඒ වගේම அதே போல පවුලේ වටිනාකම් குடும்பத்திலே பெருமதியான காரியம் ප්‍රමුඛත්වයෙන් වෙනස් කරන්න. ප්‍රමුඛත්වයෙන් වෙනස් කරන්න. அதிலே முக்கியமான காரியங்களை நீங்கள் மாற்றுங்கள். අපි ජීවත් වෙන්නේ මේ සාමාන්‍ය මිනිස්සු වගේ නෙවෙයි. நாங்கள் வாழ்வது இந்த சாதாரணமான மனிதர்களைப் போல அல்ல. අපේ ගෙවල් වල අර දැන් කරුණා කරලා වරදවා තේරුම් ගන්න එපා. ආයි ටීවී බලන්න එපා කියනව නෙවෙයි. අපේ ගෙවල් වල පැය 4-5 ටීවී දුවන්න බෑ. நீங்கள் பிள்ளையாக புரிந்து கொள்ள வேண்டாம். எங்களுடைய வீட்டுகளில் 4-5 மணித்தியாலங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகள் செல்ல முடியாது. අයියෝ පාස්ටර් සේවය කරන්න වෙලා නැහනේ. ஐயோ போதகரே ஊழியம் செய்ய நேரம் இல்லையே. අයියෝ පාස්ටර් මිනිස්සුන්ගේ මුණ ගැහෙන්න වෙලාවක් නැහනේ. ஐயோ மனிதர்களை சந்திப்பதற்கு நேரம் இல்லை போதகரே. යාඥා කරන්න වෙලා නැහැ පාස්ටර්. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை போதகரே. වෙලා තියෙනවා. நேரம் இருக்கிறது. ප්‍රශ්නේ අපේ ප්‍රමුඛත්වයන්. ஆனால் காரணம் பிரச்சனை எங்களுடைய முக்கியத்துவம் எதுவென்று சொல்லி වැඩි අතාරින්න එපා. நண்பர்களே நீங்கள் வேலையை நிறுத்தி விட வேண்டாம். නික්මයාම පොතේ කියන මම බැස එනවා. தேவன் சொல்லுகிறார் நான் இறங்கி வர போகிறேன். හැබැයි ඊට පස්සේ මෝසස් කියන මෝසස් නුඹ ඵලයක්. ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நீ செல். දෙවියන් වහන්සේ මේ දේශයට බැස එනවා. தேவன் இந்த தேசத்துக்கு இறங்கி வர போகிறார். හැබැයි යවන්නේ ඔබවයි මාවයි. ஆனால் அனுப்ப போவது உங்களையும் අපේ என்னையும். පවුල්, எங்களுடைய குடும்பம், අපේ මුදල් පරිහරණය කරන විදිය, எங்களுடைய பணம் நாங்கள் முறையிடுகிற අපේ காரியம், ජීවිතයේ යොමුව, எங்களுடைய வாழ்க்கை நோக்கம், අපේ කාලය ගත කරන විදිය நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறதான අපි காரணம் නැවත හිතලා බලමු. நாங்கள் மறுபடியும் சிந்தித்து பார்ப்போம். ස්වාමීනි අපිට උදව් කරන්න. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். අලුතින් හිතන්න. புதிதாக நீங்கள் நினையுங்கள். යන්නම් වාලේ යන්න එපා. நீங்கள் செல்ல வேண்டும் என்று செல்ல வேண்டாம். ඊට වඩා දෙයක් තිබෙනවා. அதற்கு விட ஒரு காரியம் உண்டு. කරුණා කරලා நீங்கள் தயவு செய்து ඇදහිල්ලෙන් පියවරක් ගන්න. நீங்கள் விசுவாசத்திலே ஒரு அடி எடுத்து ඇදහිල්ලෙන් வையுங்கள். පියවර ගන්න. விசுவாசத்திலே ஒரு அடி எடுத்து මේක வையுங்கள். ලේසි නෑ. ஆனால் அது இலகுவானதல்ல. කවුද කිව්වේ කිතුණු ගමන ලේසි ගමනක් කියලා? யார் சொன்னது கிறிஸ்தவ பயணமானது இலகுவானது என்று சொல்லி? යේසුස් වහන්සේම කිව්වා. இயேசுவானவரே சொன்னார். නමුත් මතක තබා ගන්න. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ආශිර්වාද පරම්පරාවන් වලට ගලා යන්න යනවා. ஆசீர்வாதங்கள் பரம்பரையாக கடந்து செல்ல ඔබ போகிறது. නිසා உங்கள் நிமித்தமாக, ඔබ ගන්න තීරණ නිසා நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தமாக, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීම ප්‍රමාද වුණොත් இயேசுவினுடைய வருகை தாமதமாகினால் ඔබේ පෙළපත ධර්මිෂ්ඨකමේ ආශිර්වාද භුක්ති විඳින්න යනවා. உங்களுடைய பரம்பரையானது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. මිත්‍රය කාලය හරි நண்பர்களே நேரம் சரியாக තීරණ இருக்கிறது. ගන්න වෙලාව පැමිණලා තිබෙනවා. தீர்மானம் எடுப்பதற்கு நேரம் ඒ வந்திருக்கிறது. වගේම මම විශ්වාස කරනවා මේ සභාවට දූතනේ කාලය පැමිණලා තිබෙනවා. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபைக்கு திருத்தூது பணிக்கான காலம் வந்திருக்கிறது. නායකත්වයක් හැටියට ඔබට ලෑස්ති වෙන්න වෙයි. நீங்கள் தலைவர்களாக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். දෙවියන් වහන්සේගේ න්‍යාය පත්‍රයට ඇතුල් වෙන්න. தேவனுடைய அந்த காரியத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். සූදානම් වෙන්න වෙයි. நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். අපේ ගෝලත්වයේ යොමුව වෙනස් වෙන්න වෙයි. எங்களுடைய சீஷத்துவ பயணம் மாற்றமடைய வேண்டும். යොහන් 17:4 යේසුස් වහන්සේ මේ වගේ දෙයක් කිව්වා. யோவான் 17:4 இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார். මම මගේ කොටස මගේ කාර්යම ඉවර කරා. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய பகுதியை நான் செய்து முடித்தாயிற்று. I have finished the task. நான் வந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தேன். මට බාර දුන්න කාර්යය මම ඉවර කරා. தேவன் கொடுத்த காரியத்தை நான் செய்து முடித்தாயிற்று. මම ඔබ වහන්සේට මහිමය ගෙනාවා. நான் உமக்கு மகிமையை கொண்டு வந்தேன்.
අපි මේ ලෝකේ ඇස් පියා ගන්න දවසේ අපිත් ඔක කියන්න පුළුවන් වෙන්න ඕනේ. நாங்கள் இந்த உலகத்திலே கண்ணை மூடும்போது எங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? ස්වාමීනි ඔබ වහන්සේ මාව යම් හේතුවක් නිසා ගැලෙව්වාද? ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை நீ ரட்சித்தீரா? මේ විනාශ වෙන්න හිටපු අපි. ஆண்டவரே இல்லாமல் போக இருந்த நாங்கள் මෙතන වාඩි වෙන්න සුදුස්සෝ නෙවෙයි. இந்த இடத்திலே அமருவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. හැබැයි පුදුම ප්‍රේමයක් නිසා. ஆனால் புதுமையான ஒரு அன்பு நிமித்தமாக පිපාසිතව හිටිය අපිව தாகத்தோடு இருந்த எங்களை ස්වර්ගයෙන් බැස ඇවිත් பரலோகத்திலிருந்து கடந்து வந்து අපිව ගලව ගත්තා. எங்களை மீட்டுக் கொண்டீர். අපිව පැල කරා. எங்களை நாட்டினீர். අපිව පුකුණක් කරා. எங்களை ஒரு மரமாக மாற்றி. ස්වාමීනි ஆண்டவரே මගේ ජීවිතයේ ඇස්වසන අවස්ථාවේදී என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணை மூடும்போது මේ දේ කියන්න ඕනේ. எனக்கும் இப்படி சொல்ல வேண்டும். වහන්සේ මාව යම් කාරණයක් උදෙසා කැදෙව්වාද? நீ ஒரு காரியத்துக்காக நீ அழைத்தீரா? මම ඒක ඉවර කරා. நான் அதை நிறைவேற்றினேன். ඔබ වහන්සේට මහිමය ගෙන දුන්නා. உமக்கே மகிமை உண்டாவதாக. මිත්‍රයෝ උදෑසන நண்பர்களே இந்த ඔබ காலையில் වෙහෙසෙන්නේ කුමක් සඳහාද? நீங்கள் பிரயாசப்படுவது எதற்காக? ඔබ කනස්සල්ු වෙන්නේ කුමක් සඳහාද? நீங்கள் எதை குறித்து அதிகமாக நீங்கள் ඔබ சிந்திக்கிறீர்கள்? පීඩනයන් තුලින් ගමන් කරන්නේ කුමක් සඳහාද? நீங்கள் எதை குறித்து பாடுகளோடு செல்கிறீர்கள்? කවුරු උදෙසාද ඔබේ ජීවිතේ වැය කරන්නේ? யார் நிமித்தமாக உங்களுடைய நாட்களை கழிக்கிறீர்கள்? පවුලක් හැටියට ඔබගේ විශාලතම සිහිනයන් මොනවාද? குடும்பமாக உங்களுடைய பெரிய கனவு என்ன? මගේ ඉල්ලීම මෙයයි මේ උදෑසන. என்னுடைய வேண்டுகோள் இதுவாக இருக்கிறது. බලාපොරොත්තුව ගෙන දෙන්නා වූ දෙවි කෙනෙක් සමග පංගුකාරයන් වෙන්න. எதிர்பார்ப்பை கொண்டு வருகிற தேவனோடு கூட பங்காளராய் மாறுங்கள். පුද්ගලයන් හැටියට වේවා. நீங்கள் தனிமையாக ஒரு நபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ඔබ එවැනි කැපවීමකට පැමිණෙන්න මේ උදෑසන. நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு அர்ப்பணிக்குள்ளாய் கடந்து வாருங்கள்.